ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் விப்ரஜேஷ். ஆரோ ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் மீண்டும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம மீண்டும் ஒரு ஹியூண்டே எக்ஸ்டர் கூட இருக்கோங்க. ஸோ ஹியூண்டே எக்ஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் ஆஃப் நவ் ஹியூண்டேயோடைய மோஸ்ட் அஃபோர்டபுள் எஸ்யூவி கேட்டகரியில் வருது. இது வந்து மைக்ரோ எஸ்யூவி கேட்டகரியில் வருதுங்க. இந்த எக்ஸ்டரோடைய ஆல்மோஸ்ட் எல்லா வேரியன்ட்ஸும் நம்ம கவர் பண்ணிட்டோம். ஆனால் எவ்வளோ நம்ம வேரியன்ட்ஸ் கவர் பண்ணாலும் அவங்க புதுசாக ஒரு வேரியண்ட் வந்து லான்ச் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. அந்த வரிசையில் ரீசெண்டாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரீசெண்டான ஒரு வேரியண்ட் ஒன்று கவர் பண்ணோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னுமே சில பல வேரியண்ட்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போது இது என்ன வேரியண்ட் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இதுவும் ஒரு புது வேரியண்ட்டுங்க. அதாவது இத்தனை நாளாக வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் லெவல் இஎக்ஸு, அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா எஸ் வேரியண்ட் அப்படின்னு ஒன்று இருந்துச்சுங்க. அதுக்கு மேலே போனீங்கன்னா தான் எஸ் ப்ளஸ் ஆப்ஷன் இந்த மாதிரி ஏராளமான வேரியண்ட்ஸ் இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எஸ் வேரியண்ட்டுக்கு ஒரு படி கீழே அப்படின்னு சொல்லிட்டு எஸ் ஸ்மார்ட் அப்படின்னு ஒரு வேரியண்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுதான் அந்த எஸ் ஸ்மார்ட் வேரியண்ட்டுங்க. அது என்ன அப்படி ஒரு ஸ்மார்ட் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ப்ரைஸிங் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ எஸ் வேரியண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 7,73,000 ரூபாய் வருதுங்க எக்ஸ்ஷோரூம் விலையை பொறுத்தவரை. ஆனால் இந்த வேரியண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 7,68,000 ரூபாய் வருது எக்ஸ்ஷோரூம் விலையை பொறுத்தவரை. 15,000 ரூபாய் கம்மியாகியிருக்கு. ஆனாலும் ஒரு ஃபீச்சர் எக்ஸ்ட்ரா இந்த வேரியண்ட்டில் ஆட் ஆகியிருக்கு. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபீச்சர்ஸ் கட் ஆகியிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த வேரியண்ட் யாருக்காக எய்ம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமைசிங் மாடிஃபிகேஷன்ஸ் அது வந்து விரும்புகிறாங்க இல்லையா, அவங்களே அவங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வேரியண்ட் வந்து எய்ம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வாங்க இந்த வேரியண்ட்டில் என்னென்ன இருக்குங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த எஸ் ஸ்மார்ட் வேரியண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் மேனுவல், பெட்ரோல் ஏஎம்டி, அதுக்கப்புறம் டியூவல் சிலிண்டர் சிஎன்ஜி அப்படின்னு 3 வெர்ஷன்ஸில் அவைலபிளாக இருக்குது. 3 வெர்ஷன்ஸோடைய எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸிங் நீங்கள் மேலே ஸ்க்ரீனில் பார்க்கலாங்க. ஓகேவா, ரைட். ஸோ அப்படியே நீங்கள் ஆன் ரோட் ப்ரைஸிங்கும் பார்க்கலாம். பெட்ரோல் மேனுவல் அண்ட் பெட்ரோல் ஏஎம்டி. ஸோ இந்த வேரியண்ட்லேயே ஏஎம்டி இருக்குது அண்ட் டியூவல் சிலிண்டர் சிஎன்ஜியும் இருக்குது. ஸோ 3 வெர்ஷன்ஸோடைய ஆன் ரோட் ப்ரைஸிங்கும் மேலே ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ரைட், இன்றைக்கி இந்த வண்டி நமக்கு ரிவ்யூக்கு வழங்கியிருக்கிறது கோயம்புத்தூரை சேர்ந்த சந்திரா ஹியூண்டே ஷோரூம். முதல்ல அவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். ஸோ இதுவும் ஒரு புது எக்ஸ்ட்ரா வேரியண்ட்டாக இருக்குங்க. சர்ப்ரைசிங்லி இது பார்க்குறதுக்கு லைட்டாக பேசிக்காக இருந்தாலும் மேலே நீங்கள் பார்க்கலாம் சன்ரூஃப் இருக்கு இல்லையா. ஸோ வாங்க ஒவ்வொன்றா நம்ம வந்து கவர் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் திங் என்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா பொறுத்தவரை நீங்கள் எந்த வேரியண்ட் எந்த வெர்ஷன் எடுத்தாலுமே வர்றது ஒரே ஒரு என்ஜின் தான். 1.2 லிட்டர் 4 சிலிண்டர் காப்பா நான் டர்போ சார்ஜ் பெட்ரோல் என்ஜின். 83 PS மேக்ஸிமம் பவர் மற்றும் 113 நியூட்டன் மேக்ஸிமம் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது த்ரூ 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ். அதுக்கப்புறம் 5 ஸ்பீட் ஏஎம்டி ஸ்மார்ட் ஆட்டோ கியர் பாக்ஸும் இருக்குங்க. ஓகேவா, சிஎன்ஜின்னு பார்த்தீங்கன்னா இந்த என்ஜின் வந்து கொஞ்சம் ஒரு கம்மியாக தான் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுதுங்க. அந்த பவர் ஸ்பெக்ஸ் நீங்கள் மேலே ஸ்க்ரீனில் பார்க்கலாம். பட் ஓட்டுறதுக்கு டீசெண்டாக இருக்குது. ஓகே, ரைட். இப்போது வாங்க லுக்ஸை பற்றி பேசலாம். ஸோ லுக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குங்க. நார்மலாக எஸ் வேரியண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மல் ரெகுலர் வீல் கவர்ஸ் தான் தரும். சரிங்களா, அந்த டியூவல் டோன் இல்லாமல் சிங்கிள் டோன் வீல் கவர்ஸ் தான் தரும். ஆனால் இந்த வேரியண்ட்டில் புதுசாக வந்து இந்த வீல் கவர்ஸ் டிசைனை வந்து மாற்றிருக்காங்க. காரணம் இது வந்து ஸ்டைலைஸ்டு வீல் கவர்ஸ். ஓகேவா, ஸோ அதை வந்து பார்ப்போம். இங்கே நீங்கள் பார்க்கலாம். இது வந்து 14 இன்ச் ஸ்டீல் வீல்ஸ் தான். ஆனால் பார்க்குறதுக்கு அலாய் வீல் மாதிரி இருக்கும். காரணம் இது வந்து ஸ்டைலைஸ்டு வீல் கவர்ஸ். ஸோ இது வந்து எஸ்எக்ஸ் வேரியண்ட்லேருந்து இப்போ இந்த எஸ் ஸ்மார்ட் வேரியண்ட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு அப்கிரேடுன்னு சொல்லலாம் இந்த வேரியண்ட்டை பொறுத்தவரை. மற்றபடி ஃப்ரண்ட்லேருந்து பார்க்குறதுக்கு ஆஸ் யூஷுவல் இது வந்து எஸ் வேரியண்ட் மாதிரியே தான் இருக்குது. காரணம் எஸ் வேரியண்ட்லேயுமே உங்களுக்கு இந்த ஹெட் ஷேப்ட் எல்இடி டிஆர்எல்ஸ் இருக்குது. அண்ட் இது ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ஸ் எல்லாம் இல்லாமல் நார்மல் ஹாலோஜன் ஸ்கொயர் ஹெட்லாம்ஸாக கொடுக்குறாங்க. லிட்ரலி ஸ்கொயருங்க, செம்ம ஸ்கொயரான ஹெட்லாம்ஸ் இது. ஸோ அந்த டிசைன் வந்து நீங்கள் மாறவே இல்லை, அது நீங்கள் தெளிவாக பார்க்கலாம். பட் இருந்தாலும் கிரில் ஃபினிஷ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிளாசி பிளாக்கில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் எக்ஸ்டர் அப்படிங்கிற பிராண்டிங் லோகோ வந்து பெருசாக போல்டாக இருக்குது. கீழே சில்வர் ஃபினிஷ் ஸ்கிட் பிளேட் அந்த லுக்கும் வந்து இருக்குது. ஸோ ஒரு எஸ்யூவியோடைய லுக் வந்து அஃபோர்டபுளாக கொடுக்கணும்னு முயற்சியில் ஹியூண்டை இருக்காங்க. அந்த வகையில் எஸ் வேரியண்ட் டீசெண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃப்ரண்ட்லேருந்து அப்படி இருக்கா. அதுக்கடுத்து சைட் ப்ரொஃபைல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயுமே இந்த வீல் கவர்ஸ் தவிர எஸ் வேரியண்ட் மாதிரியே தான் இருக்குங்க. காரணம் இங்கே நீங்கள் பார்க்கலாம், பாடி கலர் டோர் ஹேண்டில்ஸ் இருக்குது, பாடி கலர் ஓஆர்விஎம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கீழே இங்கே ஃபெண்டர்ஸில் இருக்குது. அண்ட் இங்கே இந்த பிளாக் மாஸ்கிங் டேப்பெல்லாம் இல்லை, அப்படியே நார்மலாக விட்டுட்டாங்க. இஎக்ஸ் பேஸ் வேரியண்ட்லேயும் எஸ் வேரியண்ட்லேயும் இப்படி தான் இருக்கும். ஸோ இது ஒரு சின்ன காம்ப்ரமைஸ் தான். நீங்கள் வண்டியை பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் இந்த பிளாக் ஸ்டிக்கரிங்லாம் பண்ணிட்டீங்கன்னா வண்டியோட லுக் வந்து மாறிடும். அது ஒரு உறுதியான விஷயம். தென் ஆல்ரவுண்ட் பாடி கிளாடிங் இருக்குது, அதிலெல்லாம் காம்ப்ரமைஸே பண்ணல. ஆல்ரவுண்ட் பாடி கிளாடிங் இருக்கிறது தான் எக்ஸ்டருக்கு கொஞ்சமாவது நல்ல அழகு கூட்டுது. ஸோ அது நீங்கள் பார்க்கலாம். அடுத்தது ரியர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் எக்ஸ்டர் வந்து எஸ் வேரியன்ட்ஸ் பேஸ் வேரியன்ட்ஸ் எல்லாமே இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு இந்த ஹெட் ஷேப்ட் எல்இடி டைல் லேம்ப்ஸ் கிடைக்குது.
ஆனால் இந்த வேரியண்ட்டை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து ரியர் விண்ட்ஷீல்டு வைப்பர் வாஷர் டீஃபாகர் இல்லை. ரியர் டீஃபாகர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸ் வேரியண்ட் போனால் கிடைக்கும். காரணம் அதில் ஆட்டோ ஏசி இருக்குது, இதில் அதெல்லாம் இல்லை. ஓகே, ஸோ ரியர் விண்ட்ஷீல்டு வைப்பர் கிடையாது, டீஃபாகரும் கிடையாது. இந்த வேரியண்ட்டில் ரியர் கேமராவும் இல்லைங்க. ஓகேவா, ரிவர்ஸ் பார்க்கிங் கேமராவும் இல்லை. அதுதான் மெயினாக ஹைலைட்டுங்க. ஓகேவா, ரைட். அது என்னங்கிறது உள்ளே போய் உங்களுக்கு நான் காட்டுறேன். பட் வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு வண்டி இப்படி இருக்குங்க. ரியர் ஸ்பாய்லர் இல்லை. ஸோ எஸ்எக்ஸ் வேரியண்ட்லேருந்து தான் அந்த ரியர் ஸ்பாய்லர் கிடைக்கும். அண்ட் ஷார்க் ஃபின் ஆண்டனா இல்லை, நார்மலான ஆண்டனா. இது வந்து ப்ரொவிஷனாக தான் கொடுத்துருக்காங்க, சரியா. அண்ட் சன்ரூஃப் இருக்குது. சர்ப்ரைசிங்லி இந்த வேரியண்ட்லேயே சன்ரூஃப் கிடைக்கிறது ஒரு யூனிக்கான பாயிண்ட். இதனைக்கும் இந்த வேரியண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் வேரியண்ட்டை விட 15,000 ரூபா கம்மி. எஸ் வேரியண்ட்டில் சன்ரூஃப் இல்லை. எஸ் ப்ளஸ் வேரியண்ட் போனால் தான் சன்ரூஃப் கிடைக்கும். ஆனால் எஸ் வேரியண்ட்டை விடவே இந்த வேரியண்ட்டு வந்து விலை கம்மி 15,000 ரூபா அப்படின்னு இருக்கும்போதுமே உங்களுக்கு சன்ரூஃப் கிடைக்குது. இது என்ன வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். ஆல் ரைட், எஸ் ஸ்மார்ட் வேரியண்ட்டோடைய இன்டீரியர் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு எல்லாருக்குமே எஸ் வேரியண்ட்டோட இன்டீரியர் ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபீச்சர்ஸ் ரீதியாக எஸ் வேரியண்ட்லேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல் 4 பவர் விண்டோஸ், எலக்ட்ரானிக்லி அட்ஜஸ்டபிள் ஓஆர்விஎம்ஸு, கூடவே பார்த்தீங்கன்னா டிரைவர் சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு அண்ட் 6 ஏர் பேக்ஸு, டச் ஸ்க்ரீன் சிஸ்டம், ஸ்டேரிங் மோட்டட் ஆடியோ கண்ட்ரோல்ஸ், ரியர் ஏசி வென்ட்ஸ் எல்லாமே இருந்துச்சு, சரிங்களா. இந்த வண்டியிலையும் அது எல்லாமே இருக்குங்க. ஓகேவா, நீங்கள் பார்க்கலாம். ரைட், ஆல் 4 பவர் விண்டோஸ், எலக்ட்ரானிக்லி அட்ஜஸ்டபிள் ஓஆர்விஎம்ஸ் அண்ட் வந்து ரிமோட் சென்ட்ரல் லாக்கிங். ஒரு கீ வந்து ரிமோட் கீ வந்து கொடுக்குறாங்க, ரெண்டாவது கீ நார்மல் கீயாக இருக்குது. டிரைவர் சீட்டுக்கு ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இருக்குது. இன்ஃபேக்ட் சீட்டோடைய அப்ஹோல்சரி, அந்த ஓவரால் டிசைனு அது எல்லாமே கூட அதே மாதிரி தான் இருக்குங்க. ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸே இல்லை. ஃபேப்ரிக் அப்ஹோல்சரியாக கொடுக்குறாங்க. எக்ஸ்டர் அப்படிங்கிற எம்பாசிங் பிராண்டிங் அதில் இருக்குது. இந்த கிரே பேட்டர்ன் டெக்ஸ்சர் உங்களால் பார்க்க முடியும். ஸ்டேரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல்ஸும் இந்த வண்டியில் இருக்குங்க. என்ன இல்லை அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இங்கே நீங்கள் பார்க்கலாம். டட என்னங்க கிணத்த காணோங்கிற மாதிரி ஆடியோ சிஸ்டமை காணோங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸ்டேரிங் மோனோட ஆடியோ கண்ட்ரோல்ஸ் இருக்குது, சரிங்களா. ஆனால் டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் இல்லை. ஸோ இப்போது வந்து பார்த்தீங்கன்னா ஹியூண்டாயோடைய பெரும்பாலான கார்களில் இந்த ஒரு ட்ரெண்ட் வந்து ஆரம்பிச்சு விட்ருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். முன்னே வந்து கிரெட்டா, பழைய கிரெட்டா ப்ரீ ஃபேஸ் லிஃப்ட் மாடலில் இதே மாதிரி எக்ஸிக்யூட்டிவ்னு ஒரு வேரியண்ட் வந்து விட்டாங்க. டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் தவிர மீதி எல்லாமே இருக்கும். அதே மாதிரி தான் இப்போ வந்து எல்லா வண்டிகளுக்கும் கொடுத்துட்ருக்காங்க. i20 எக்ஸிக்யூட்டிவ் அந்த வேரியண்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் கொடுக்குறாங்க. மேக்னா எக்ஸிக்யூட்டிவ் வேரியண்ட்டில் ஆடியோ கண்ட்ரோல்ஸ் எல்லாம் இருக்கும், ஆனால் டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் இருக்காது, ஆடியோ சிஸ்டமே இருக்காது. ஸோ இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரும்பாலான மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியண்ட்ஸில் வரக்கூடிய ஆடியோ சிஸ்டமுக்கு பதிலாக அவங்களே கஸ்டமைஸ் பண்ணிக்கிறதுக்கு ஆப்ஷன் வேணும் அப்படின்னு கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஸ்பேஸை எம்டியாக விட்டதுனால நீங்கள் ஆஸ் அ கஸ்டமர், ஆஸ் அ ஓனர், உங்களுக்கு தேவையான அளவுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டச் ஸ்க்ரீன் சிஸ்டம், ஆடியோ சிஸ்டம் எது வேணாலும் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் வந்து ஹியூண்டை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லலாங்க. ரைட், ஓகே, இப்போது உள்ளே போகலாம். ஸோ இதுதாங்க இன்டீரியரோடைய லுக். அதாவது எக்ஸ்டர் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் ஐட்டன், நியாஸ் அண்ட் ஆரா பேஸ் பண்ண ஒரு வண்டி தான் அப்படின்னு இருக்கும்போது டேஷ்போர்ட் டிசைன் லேஅவுட்லலாம் பெரிய மாற்றம் எதுவுமே இல்லை. எக்ஸ்டர், ஆரா, i10 எல்லாத்துக்குமே வந்து சேம் இன்டீரியர் தான். ரைட், இப்போது இதுதாங்க மெயின் விஷயம். லைக் டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் கொடுக்கல. இதுக்கு பதிலாக உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் வேணுமோ ஆஃப்டர் மார்க்கெட்டில் அல்லது ஹியூண்டே கூட ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இன்ஃபேக்ட் உங்களுக்கு வந்து நார்மலாக எஸ் வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா 8 இன்ச் டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் ஒன்று வருங்க. அதில் வந்து ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா இல்லை, சரிங்களா. ஆனால் இந்த எஸ் ஸ்மார்ட் வேரியண்ட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்பேஸ் எம்டியாக தான் வருது. ஆனால் அதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்கன்னா ஹியூண்டேயோடைய அஃபிஷியல் அக்சசரிஸ்லேருந்து உங்களுக்கு ஒரு 9 இன்ச் டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் வித் ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே கனெக்டிவிட்டி அண்ட் ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா தருவாங்க, சரிங்களா. 15,000 அப்படின்னு வரும்போது அது நல்ல ஆக்சுவலி ப்ரைஸாக தான் இருக்குங்க. வித்து வந்து வாரண்டியோட கவர் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. ஸோ அது ஒரு நல்ல ஆப்ஷனாக கொடுக்குறாங்க. ஆனால் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த எஸ் வேரியண்ட் இருக்கு இல்லையா, டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் 8 இன்ச் டச் ஸ்க்ரீன் சிஸ்டமோட வரக்கூடிய எஸ் வேரியண்ட்டு, அதில் சன்ரூஃப் இல்லைல்ல. இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு அடிஷ்னலாக சன்ரூஃப் ஆட் ஆகிருது. இத்தனைக்கும் இந்த வண்டியோடைய ப்ரைஸிங் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் வேரியண்ட்டை விட 15,000 ரூபாய் கம்மி. ஆனாலும் சன்ரூஃப் ஆட் பண்ணியிருக்காங்க, டச் ஸ்க்ரீன் சிஸ்டமை தூக்கிட்டாங்க. ஸோ ஒரு வகையில் ஆக்சுவலி டீசெண்டான காம்ப்ரமைஸ் தான் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு தேவையான என்ன டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் வேணுமோ ஆஃப்டர் மார்க்கெட்டில் அல்லது ஹியூண்டேயோட ஆக்சசரிஸில் நீங்கள் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி ஃபிட் பண்ணிக்கலாம். டைரக்ட் ஃபேக்ட்ரி ஃபிட்டாக நீங்கள் பண்ணிக்கலாம் பார்க்குறதுக்கு. காரணம் ஸ்டேரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல்ஸ் ஃபேக்ட்ரிலேருந்தே வந்துடுது. ஸ்பீக்கர்ஸுமே உங்களுக்கு வந்து ஃபேக்ட்ரிலேருந்தே வந்துடுதுங்க. எஸ், ஓகே, தென் மீதி எல்லாமே எஸ் வேரியண்ட்டில் பார்த்தது போல் சேமாக தான் இருக்குது. இந்த ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், இதில் உங்களுக்கு டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் அண்ட் பலவேறு டிஸ்பிளேஸ், பலவேறு இன்ஃபர்மேஷன் டேட்டா எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இட் இஸ் குட். அண்ட் கூடவே பார்த்தீங்கன்னா மேனுவல் ஏசி. இந்த மேனுவல் ஏசிக்கு இந்த வேரியண்ட்டில் ரியர் ஏசி வென்ட்ஸும் இருக்குது. ஸோ நோ ப்ராப்ளம். 3 வகையான ஃபிசிக்கல்
சார்ஜிங் போர்ட்ஸும் கூட இருக்குது. இன்ஃபேக்ட் இது வந்து யூஎஸ்பி இது முதற்கொண்டு உங்களுக்கு வந்து கனெக்டிவிட்டிக்காக ஃபேக்ட்ரிலேருந்தே கொடுத்துருக்காங்க. நீங்கள் பண்ண வேண்டியது இதுக்குள்ளே இது ஆக்சுவலி ஒர்க் ஆகாது இப்போது, சரிங்களா? இதோட ஒயர் வந்து அப்படியே ஓப்பனாக விட்டுருப்பாங்க. நீங்கள் டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் ஃபிட் பண்ண உடனே அந்த டச் ஸ்க்ரீன் சிஸ்டமோட இந்த யூஎஸ்பி போர்ட்டை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒர்க்கிங்கான ஒரு ஆண்ட்ராய்டு ஆட்டோ ப்ளக்இன் போர்ட் ஆகிடும். ஸோ சூப்பரான விஷயம். மீதி ரெண்டுமே சார்ஜிங்க்கு பயன்படுத்திக்கலாம். 12 வோல்ட்டு அண்ட் சி டைப் யூஎஸ்பி இதெல்லாம் நீங்கள் சார்ஜிங்க்கு பயன்படுத்திக்கலாம். இட் இஸ் குட். ஓகே, என்ன இல்லைன்னு பார்த்தீங்கன்னா எஸ் வேரியண்ட்டில் ஏற்கனவே பார்த்தது போல் உங்களுக்கு வந்து ஸ்டியரிங் வந்து ஃபிக்ஸட் ஸ்டியரிங் வீலில் தான் கொடுக்குறாங்க. ஸோ இதில் உங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் கிடையாது, ஃபிக்ஸட் ஸ்டியரிங் வீல் தான். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் லீவர், இது சேம் தான். 5 ஸ்பீட் ஏஎம்டி ஆட்டோ அப்படின்னு வரும்போது உங்களுக்கு வந்து மேனுவல் மோட்ஸோட ஏஎம்டி கியர் பாக்ஸ் வரும். அண்ட் இங்கே உங்களுக்கு ஃபோன் ஸ்டோரேஜுக்கு ஒரு சின்ன பாக்கெட் கொடுத்துருக்காங்க. 2 கப் ஹோல்டர்ஸ் இருக்குது. ஒரு சின்ன பாட்டில் இங்கே வச்சுக்கலாம். ஓகே, ஆம்ரெஸ்ட் எல்லாம் டாப் வேரியண்ட்டில் கூட கிடையாது. இன்ஃபேக்ட் அது ஒன்று தான் இந்த எக்ஸ்டரில் டாப் வேரியண்ட்டில் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஓகே, தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னே வந்து பார்த்தீங்கன்னா எஸ் வேரியண்ட்டில் இஎஸ்பி ட்ராக்ஷன் கண்ட்ரோல் நீங்கள் ஆப்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும், சரியா? நார்மல் எஸ் வேரியண்ட்டில் இஎஸ்பி ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் இல்லாமல் இருக்கும். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ் ஸ்மார்ட் வேரியண்ட்டு மட்டும் இல்லை, ரெகுலர் எஸ் வேரியண்ட்லேயுமே உங்களுக்கு வெஹிக்கிள் ஸ்டெபிலிட்டி மேனேஜ்மெண்ட், இஎஸ்பி ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் ஸ்டாண்டர்டாக ஃபேக்ட்ரிலேருந்தே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது ஒரு வரவேற்கத்தக்க மாற்றம், சரிங்களா? ஸோ சேஃப்டி ஃபீச்சர்ஸில் அதையும் அப்கிரேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. தென் இங்கே ஒரு சின்ன ஒரு ஃபோன் ஸ்டோரேஜ் ட்ரே இருக்குது. க்ளவ் பாக்ஸ் டீசெண்டான சைஸ், கூலிங் வசதி இல்லை, ஸ்டில் ஓகே. 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டர்ஸ் டோர்ஸில் உங்களால் பார்க்க முடியும். அண்ட் சன்ரூஃப் வந்ததுனால, இந்த இடத்துல சன்ரூஃப்கான ஃபிசிக்கல் கண்ட்ரோல் வந்ததுனால இங்கே 2 இண்டிவிஜுவல் எல்லோ கேபின் லேம்ப்ஸ் ஆகிருச்சு. ஸோ சன்ரூஃப் இருக்கிற மாடல்ஸ் எல்லாத்துக்குமே இந்த கன்சோல் தான் வருதுங்க. அது ஒரு நல்ல விஷயம். டே நைட் மேனுவலி அட்ஜஸ்டபிள் ஐஆர்விஎம் இருக்குது. அண்ட் கோ டிரைவர் சைடு வேனிட்டி மிரரும் இருக்குது சன்வைசரில், அதுவும் சூப்பர். ஸோ தேவையான பல விஷயங்கள் எல்லாமே இந்த வண்டியை கொடுத்துருதுங்க. ஸ்டியரிங் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை, பட் அதுக்கு பதிலாக டிரைவர் சீட்டுக்கு ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்கல்ல, இட் இஸ் ஓகேங்க. டிரைவர் விண்டோவுக்கு இன்ஃபேக்ட் 1 டச் டவுனுமே இருக்குங்க. 1 டச் அப் இல்லை தவிர 1 டச் டவுன் ஃபங்க்ஷன் எஸ் வேரியண்ட்லேருந்தே கிடைக்குது, எஸ் ஸ்மார்ட் வேரியண்ட்லேருந்து இன்ஃபேக்ட். ஸோ குட். ஓகே, இப்போ வாங்க பேக் சீட் போய் பார்ப்போமா. ஹியூண்டை எக்ஸ்டர் ஆஸ் யூஷுவல் நல்ல ஸ்பேஷியஸான வண்டி தாங்க. இன்றைக்கும் கிராண்ட் ஐட்டன் நியாஸை பேஸ் பண்ண ஒரு வண்டியாக இருந்தாலும் வண்டி ஆக்சுவலி நல்ல ஸ்பேஷியஸான வண்டி. இன்ஃபேக்ட் ஒரு வகையில் சொல்லப்போனால் ஹியூண்டை வென்யூ கியா சானட்டை விடவே ஸ்பேஸ் அதிகம். அப்படின்னு இருக்கும்போது ஸ்பேஸ் எல்லாம் எல்லா வேரியண்ட்டுக்கும் பொதுவான ஒரு விஷயம். நல்ல ஸ்பேஸ், நல்ல ஹெட்ரூம், பிரச்சனையே இல்லை. 2 பேர் இங்கே நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். தை சப்போர்ட்டும் நல்லா இருக்குது. என்னென்னா ஃப்ரண்ட் சீட்டை விட இந்த ரியர் சீட் கொஞ்சம் லோவர் லெவலில் இருக்குங்கிறதுனால கொஞ்சம் இப்படி மேல் நோக்கி பார்க்குற மாதிரி இருக்கும் பேக் சீட்டில் உட்கார்றவங்களுக்கு. பட் இருந்தாலும் ஸ்பேஸ் நல்லா இருக்கு இல்லையா, அது ஒரு நல்ல விஷயம். தென் இன்னொரு நல்ல பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லா வேரியண்ட்லையுமே 2 இண்டிவிஜுவல் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க பேக் சீட்டுக்கு. அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸுமே ஸ்டாண்டர்டாக வருது. மேலும் 2 பேருக்கு ஐசோஃபிக்ஸ் சைல்டு சீட் மவுண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. பேக் சீட்டில் குழந்தைங்க உட்கார வைக்கிறீங்கன்னா சைல்டு சீட் மவுண்ட் பண்ணுறதுக்கு மவுண்ட்ஸ் இருக்குது, சரியா? இது எல்லாமே சூப்பர். ஆனால் எஸ் வேரியண்ட்லேருந்தே வரக்கூடிய ஒரு நல்ல விஷயம் ரியர் ஏசி வென்ட்ஸ். இங்கே நீங்கள் பார்க்கலாம், ரியர் ஏசி வென்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் வேரியண்ட்லேருந்தே கிடைக்குது. ஸோ 2 தனித்தனி ஏசி வென்ட்ஸ், நல்ல டீசெண்டான த்ரோ இருக்குது, நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் அதோடு சேர்த்து ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட்டுமே கொடுக்குறாங்க பேக் சீட் பேசஞ்சர்ஸுக்கு. ஸோ அதுவும் வந்து ரொம்ப நல்ல கன்வீனியன்ட்டான ஒரு விஷயமா இருக்குது. மேலும் எக்ஸ்டரை பொறுத்தவரை பொதுவான ஒரு நல்ல விஷயம் 6 ஏர் பேக்ஸ் எல்லா வேரியண்ட்லையுமே ஸ்டாண்டர்ட் அப்படின்னு இருக்கும்போது சைடில் இது வரைக்கும் இந்த சைடு காட்டன் ஏர் பேக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும் சைடில் இருந்து. ஸோ சேஃப்டி ரீதியாக அதுவும் வந்து ரியலி நல்ல பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாங்க. தனியாக இங்கே மேலே ஒரு எல்லோ கேபின் பல்ப் லேம்ப் ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ அதுவும் வந்து இல்லுமினேஷனுக்கு லைட்டிங்க்கு நல்லாவே இருக்குங்க. ஸோ இதெல்லாம் நல்ல பாயிண்ட்ஸாக இருக்குது இந்த எஸ் ஸ்மார்ட் வேரியண்ட்டை பொறுத்தவரை. எஸ் வேரியண்ட்லேருந்து இந்த ஃபீச்சர் கேரி ஃபார்வர்ட் ஆகி இருக்குது. இட்ஸ் குட். எஸ், இதுதான் இந்த எஸ் ஸ்மார்ட் வேரியண்ட்டோடைய டேஷ்போர்டு வியூ. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நடுவில் சென்டரில் ஒரு எம்டி ஸ்பேஸ் இருக்கே தவிர மீதி எல்லா ஃபீச்சர்ஸுமே இந்த வண்டியில் இருக்குது. அந்த எம்டி ஸ்பேஸை ஃபில் பண்ணி நீங்கள் ஒரு டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் போட்டிங்கன்னா போதும், வண்டி உங்களுக்கு வந்து பக்காவான ஒரு ஃபேமிலி பேக்கேஜ் ஆகிடும். அதுதான் என்னுடைய ஒரு கருத்தாக இருக்குது. சன்ரூஃப் வேணும், ஆனால் வந்து டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் வேண்டாம். பட் ஃபேக்ட்ரியிலேருந்து வரக்கூடிய ஆடியோ சிஸ்டம் கண்ட்ரோல்ஸு அண்ட் ரியர் ஏசி வென்ட்ஸ் அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் வேணுமா, அது இருக்குது. டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் இல்லாமல் கொடுத்த வேரியண்ட் தான் இந்த எஸ் ஸ்மார்ட் வேரியண்ட்டு. நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் ஆக்சுவலி குட். சேஃப்டி ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு வந்து ஸ்டாண்டர்டாக நிறைய ஃபீச்சர்ஸ் வருது. ரிமோட் சென்ட்ரல் லாக்கிங், ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர்ஸு, கூடவே உங்களுக்கு டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம், மெயினாக 6 ஏர் பேக்ஸ் ஸ்டாண்டர்ட், கூடவே இஎஸ்பி ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஹில் ஹோல்ட் அசிஸ்டும் வந்தாச்சு. ஏபிஎஸ் வித் இபிடி எப்பவும் இருக்கிற ஃபீச்சர். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஐசோஃபிக்ஸ் சைல்ட் சீட் மவுண்ட்ஸ், எல்லா பேசஞ்சர்ஸ்க்குமே 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸ், இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ ஆக்சுவலி நல்ல சேஃபான ஒரு ஃபேமிலி பேக்கேஜாக இருக்குது இந்த எஸ் ஸ்மார்ட் வேரியண்ட்.
நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இந்த டேஷ்போர்டோடைய லுக்கை டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் பொறுத்தவரை. சன்ரூஃப் ஆட் பண்ணது இந்த வேரியண்ட்டில் ஒரு நல்ல ஹைலைட்னு சொல்லலாம். அடிஷ்னல் லைட்டிங் அண்ட் இன்னும் நல்ல கிளைமேட்ஸில் நீங்கள் திறந்து விட்டு ஓட்டலாம் ஃப்ரெஷ் ஏர் இன்டேக்காக. ஆனால் தயவுசெய்து சன்ரூஃபை தவறாக பயன்படுத்தாதீங்க. ஏறி நின்றுட்டு கழுத்தை வெளியே விட்டுட்டு ட்ராவல் பண்ணுறதுக்கு இல்லை சன்ரூஃப். ஏன்னா சன்ரூஃபில் நீங்கள் நின்றுட்டு ட்ராவல் பண்ணுறதுக்கும் இது பைக்கில் ஹெல்மெட் இல்லாமல் போகிறதுக்கும் அது வித்தியாசமே இல்லை. சேஃப்டி கிடையாது. மிக மிக தவறான ஒரு செயல். சரிங்க, வாங்க இப்போது நம்ம லக்கேஜ் ஸ்பேஸ் பார்ப்போமா. நெக்ஸ்ட் லக்கேஜ் ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஹியூண்டே எக்ஸ்டருக்கும் சேம் தாங்க. அதாவது ப்ராக்டிக்கலி பார்த்தீங்கன்னா ரூஃப் வரைக்கும் ஏற்றும் போது உங்களுக்கு வந்து ஈஸிலி 360 370 லிட்டர் வரைக்குமே எக்ஸ்பேண்ட் ஆகும். ஆனால் இது வரைக்கும் பார்சல் ட்ரே வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா 320 லிட்டர் அந்த அளவில் இருக்குங்கிறது என்னுடைய ஒரு ஒப்பீனியனாக இருக்குது. 5 பேருடைய லக்கேஜ் தாராளமாக வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இந்த வேரியண்ட்லேயே உங்களுக்கு வந்து இந்த பார்சல் ட்ரே இந்த கவர் லோடு கவரும் கிடச்சிருது. ஸோ இட் இஸ் ஆக்சுவலி குட். தென் வேறு அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா பூட் லேம்ப் இல்லை. ஆக்சசரிஸில் நீங்கள் பூட் லேம்ப் ஃபிட் பண்ணிக்கலாம். ரைட் சைடில் உங்களுக்கு ஒரு சின்ன பேக் ஹுக் ஒன்று கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்களுடைய பேகை மாட்டுறதுக்கு இது வசதியாக இருக்கும். ஓகே, தென் ஆக்சசரிஸ் ரீதியாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரப்பர் மேட்ஸ் கிடைக்குது. அது ஆக்சுவலாக நீங்கள் ஆப்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வண்டியோட வராதுங்க. ஓகே, தென் ஸ்டெப்னின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 14 இன்ச் ஸ்டெப்னி தான். ஸோ இந்த வேரியண்ட்டில் இந்த ஸ்டெப்னி நீங்கள் ஃபுல் டைமாக பயன்படுத்திக்கலாம். என்னென்னா இது வந்து ரெகுலர் வீல் கவர், இது ஸ்டைலைஸ்டு வீல் இல்லை, இது ரெகுலர் ஸ்டீல் வீலு. ஸோ பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், ஸ்டைலைஸ்டாக இருக்காது. மற்றபடி ஓகே தாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடிஷ்னலாக உங்களுக்கு இன்னும் ஸ்பேஸ் வேணும்னா இந்த செகண்ட் ரோ சீட்ஸை நீங்கள் ஃபுல்லாகவே மடக்கிக்கலாம். ஓகே, இப்படி மடக்கிட்டிங்கன்னா லோடு அதிகமாக இருக்குது, ஆளுங்க 2 பேர் தான் இருக்காங்க, லக்கேஜ் அதிகமாக இருக்குன்னா இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் மடக்கி போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. சீட்டு மேலேயே லக்கேஜ் வச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். நல்ல ஸ்பேஸ் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது. 50-50 அல்லது 60-40 ஸ்பிளிட் கொடுத்துருந்துருக்கலாம், பட் கொடுக்கல, ஸ்டில் இட்ஸ் ஓகே. ஓகே, ஸோ இதுதான் இந்த ஹியூண்டே எக்ஸ்டரோடைய லக்கேஜ் ஸ்பேஸ் அண்ட் கெப்பாசிட்டி. இந்த எஸ் ஸ்மார்ட் வேரியண்ட்டோடைய விலை அண்ட் வேல்யூ பற்றி பேசுவோமா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஹியூண்டே எக்ஸ்டரோடைய புத்தம் புது எஸ் ஸ்மார்ட் வேரியண்ட். அதாவது இந்த வேரியண்ட் யாருக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே உங்க எல்லாருக்கும் எஸ் வேரியண்ட் நல்லா தெரியும் அண்ட் எஸ் பிளஸ் வேரியண்டோடைய ரிவ்யூ நம்ம சேனல்ல ஏற்கனவே போட்டிருக்கோம். ஸோ எஸ் பிளஸ் வேரியண்ட்ல போனா உங்களுக்கு எலக்ட்ரிக் சன்ரூஃப் கிடைக்கும். ஆனால் எஸ் வேரியண்ட்ல போனீங்கன்னா உங்களுக்கு அத்தியாவசியமான ஃபீச்சர்ஸ் இன்க்ளூடிங் டச் ஸ்கிரீன் சிஸ்டம், 4 பவர் விண்டோ, எலக்ட்ரானிக்லி அட்ஜஸ்டபிள் ஆர்விஎம்ஸ், இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் தான் கிடைக்கும். ஆனா அப்படி உங்களுக்கு எஸ் வேரியண்ட்ல வரக்கூடிய டச் ஸ்கிரீன் சிஸ்டம் பிடிக்கல, இருந்தாலும் உங்களுக்கு எலக்ட்ரிக் சன்ரூஃப் அவசியமா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த எஸ் ஸ்மார்ட் வேரியண்ட் ஒரு நல்ல ஸ்மார்ட்டான சாய்ஸா இருக்கும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஃபீச்சர்ஸோட இன்னும் பெரிய சைஸ் டச் ஸ்கிரீன் சிஸ்டமே நீங்க ஃபிட்டிங் பண்ணிக்கலாம். எதர் ஆஃப்டர் மார்க்கெட்ல ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம், அல்லது ஹியூண்டேயே பார்த்தீங்கன்னா 15,000 ரூபாய்க்கு ஒரு 9 இன்ச் டச் ஸ்கிரீன் சிஸ்டம் ஆப்ஷன் கொடுக்குறாங்க, வயர்லெஸ் கனெக்டிவிட்டி அண்ட் ரிவர்ஸ் பார்க்கிங் கேமராவோட சேர்த்து. ஸோ இது எப்படி பார்த்தாலுமே எஸ் வேரியண்ட்டை விட பெட்டர் வேல்யூ ஃபார் மணின்னு தான் நான் சொல்லுவேன். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் வேரியண்ட்ல நார்மலா எலக்ட்ரிக் சன்ரூஃப் இல்லை. இந்த எஸ் ஸ்மார்ட் வேரியண்ட் எஸ் வேரியண்ட்டை விட விலை கம்மியாக இருந்தாலும் எலக்ட்ரிக் சன்ரூஃபும் தருது. அதே சமயம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த வகையான இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் கஸ்டமைஸ் பண்றதுக்கு ஆப்ஷனும் தருது. ஸோ இந்த எஸ் ஸ்மார்ட் வேரியண்டோடைய ஆன் ரோட் பிரைசிங் நீங்க மேல ஸ்கிரீன்ல பார்க்கலாம். மேனுவல், ஏஎம்டி அண்ட் சிஎன்ஜி அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ்ல வருதுங்க. ஆன் ரோட் பிரைசிங் எப்படி இருக்குங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல பகிர்ந்துக்கங்க. இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் விப்ரஜேஷ். மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.